சார் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரீ-ரிலீஸ் படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அது வந்து ஹிட்டும் ஆகுது. நம்மளதும் வருது காக்க காக்க. தானு சார் இப்போ தான் சொன்னார்ன்ட்டு. ஆமாம், அது மாதிரி வந்து இப்போ நீங்கள் முன்னாடி பேட்டியில் வந்து முதல் மரியாதை படத்தை ரீமேக் பண்ணணும், ரீமேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆமாம், அந்த ஐடியா இன்னும் இருக்கா? ஆமாம். அந்த ஐடியாஸ்லாம் எதுவுமே போகாது. நிறைய லேப்டாப்பில் எடுத்து வச்சுருக்கேன். பிரிட்ஜஸ் ஆஃப் மேடிசன் கவுண்டின்னு ஒரு புக் இருக்குது, ஒரு படம். அதுவும் முதல் மரியாதையும் கிட்டத்தட்ட ஒரு வேர்ஷன் தான். அது அந்த மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். அது அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற சொன்ன உடனே நான் எக்ஸிக்யூட் அதான் எக்ஸிக்யூஷனுக்கு தான் கொஞ்சம் அந்தந்த டைட்டில் அப்போ யாரும் மாறிண்டே இருக்குல்ல. ஒரு ட்ரெண்டை பற்றி பேசுகிறேன், ஆக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறேன். அவளை யாரை போடணும்னு அந்த டைட்டில் நீங்கள் விரும்புவேன்றேன். தள்ளி போச்சுன்னா எப்போது சொன்னது நீங்கள் முதல் மாதிரி? கரெக்ட். இல்லை, நீங்கள் சொன்னதை நான் பாரதிராஜா சார் கிட்ட சொன்னேன் சார். இது மாதிரி நான் அவர்கிட்ட இயல்பாக கேட்டேன். அப்போ சொன்னேன், அப்போ எந்த நடிகரை அவர் திங்க் பண்ணி வச்சுருக்காரு கேட்டு சொல்லு அப்படின்னாரு. நான் கமல் சார் தான் மைண்டில் வச்சேன். இப்போ பண்ணாலும் கமல் தான். கரெக்டாக சாங் வந்து 80% ஹிட் ஆகுது. நல்ல சாங். இப்போ சாங்ஸும் பிரமாதமாக நடத்திட்டீங்க. சாங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஃபியூச்சரில் ஏதாவது நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டராக வரணும்னு ஒரு ஆசையோ இல்லைன்னா சாங் ஒரு பாடணுங்க இந்த மாதிரி இருக்கு? ஏன் இல்லை இதுதான் விஷயம். எனக்கு வந்து இவங்கள மாதிரி இந்த மாதிரி கம்போசர்ஸ் ஆக்சஸ் இருக்கும்போது நான் அதை பற்றி யோசிச்சு என்னுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட்காக, என்னுடைய ஒரு பேஷனுக்காக நான் மேபி சில விஷயங்கள் பண்ணுவேன். ஐ ஹேவ் கம்போஸ்ட் சாங். அது என்னுடைய ஒன்றாக ஒரிஜினல்ஸ் நான் அதை ரிலீஸ் பண்ணேன். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பற்றி நாங்கள் பெருசாக பேசியிருக்கவே மாட்டோம். வேறு டேரக்டர்ஸ் வந்து என்னை கூப்பிடணும் இல்லை அப்படி அந்த ஐடியாலே இல்லை. இது என்னுடைய ஆசைக்காக என்னுடைய யூடியூப் பேஜில் நான் அதை ரிலீஸ் பண்ணேன். பட் when I have access to people like Rahman sir, Harris, I still want to work. I'll never think of putting myself out there as a composer.